வணக்கம். இந்த வீடியோல நம்ம முதலீட்டாளர்கள் பொதுவா செய்யக்கூடிய ஒரு பெரிய முதலீட்டு தவற பத்தி பேசப் போறோம். அது என்னன்னா கடந்த காலத்துல, அதாவது ஒரு ரீசென்ட் பாஸ்ட்ல ஒரு 1 to 3 இயர்ஸ்க்குள்ள எந்த அசெட் கிளாஸோ இல்ல எந்த ஃபண்டோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சு அத வாங்குறது. இது ஏன் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு நம்ம ரிவர்ஷன் டு மீன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட பத்தி பார்க்கலாம். அது என்னன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 அசெட் கிளாஸ் எடுத்துப்போம். ஒரு சைட்ல நிஃப்டி 50, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய இருக்கிறதுலே பெரிய 50 நிறுவனங்கள் கொண்ட ஒரு இண்டெக்ஸ். ஸோ அதையும் தங்கத்தையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸில் நிஃப்டி 50யும் கோல்டும் அதே மாதிரி 12% ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு இயர் ஆன் இயர். பட் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 7% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, கோல்டு 40% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இது என்னன்னு சொல்லணும்னா, ஒரு 3 வருஷம் முன்னாடி நிஃப்டி 50ல ஒரு 100 ரூபா போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு 121 ரூபா இருக்கும். பட் அதே நேரத்தில் தங்கத்தில் போட்டிருந்தீங்கன்னா 100 ரூபா 225 ரூபா இருக்கும். ஸோ இவ்வளோ கம்பேரிசன் இவ்வளோ அதிகமாக தங்கம் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ரீசென்ட் பாஸ்ட்ல. ஸோ இது மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, இன்வெஸ்டர்ஸ் எங்கே அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு தங்கத்தில் தான் அப்படிங்கும்போது தங்கத்திலே இன்னும் நம்ம நிறையா முதலீடுகள் பண்ணிட்டு இருப்போம். பட் நிஃப்டி 50ல இன்வெஸ்ட் பண்ண தவறிடுவோம், இல்லை நம்மக்கிட்ட இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ இது ஏன் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு என்னன்னா, இப்போ ரிவர்ஷன் டு மீன் 20 வருஷத்துல 12% தான் கொடுத்துருக்குறேன் போது லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்ல தங்கம் 40% கொடுத்துருக்குன்னா, இங்கேருந்து அது கணிசமாக அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது. அது திருப்பி அந்த ஆவரேஜ் 12% வரணும்னா அடுத்த ஒரு சில வருஷங்களுக்கு தங்கம் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணும். அதே நேரத்தில் 7% மட்டுமே கொடுத்த ஈக்விட்டி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இங்கேருந்து கண்டிப்பாக ஒரு 12% இல்லை அதுக்கு மேலேயும் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படிங்கனால நம்ம எப்பயுமே எந்த அசெட் கிளாஸ் நல்லா பண்ணலை அதில் எங்கே நம்ம முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து இன்வெஸ்ட் பண்ணோம். பட் நம்ம அந்த தவறாங்கிறத எங்கே ரீசெண்டில் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்குள்ளே எங்கே அதிகமாக ரிட்டர்ன் வந்திருக்கோ அதில் நம்ம முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற தவறை நம்ம தவிர்க்கணும். தேங்க்யூ.